பிப்ரவரி மாதம் 2026 ஆண்டின் 2வது மாதம் எத்தகைய ஒரு மாதமாக மேஷ ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இருக்க போகுது. கோச்சார அமைப்பு எப்படி இருக்கு, ராசி அதிபதி எப்படி இருக்கிறார், ஆண்டு கிரகங்கள் எப்படி இருக்கிறது, மாத கிரகங்கள் எப்படி இருக்குது, இதனால எது மாதிரி ஒரு தாக்கத்தை, என்னதான் இருந்தாலும் ஒரு பொதுவான பலனா இருந்தாலும் எது மாதிரி ஒரு தாக்கத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில, அறிவியல் சார்ந்த முறையில அந்த ஒளி அமைப்புல பாவ கிரகங்கள், சுப கிரகங்கள், நல்ல தருணத்தை கொடுக்கக்கூடிய சுபகிரகங்களும் ஒரு தகாத ஒரு சிரமமான ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடிய பாவகிரகத்தோட அமைப்புகள் எல்லாமே மேஷராசிக்காரருக்கு கோச்சாரத்துல டிரான்சிட் அஸ்ட்ராலஜி என்று சொல்லப்படுகிற மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய பிளானட்ஸ், நம்ம பூமியும் சுத்துது, பிளானட்ஸும் நம்ம பூமியை சுத்துது, ரெண்டு எல்லாம் சேர்ந்து சூரியனை சுத்துறோம். ஸோ அதெல்லாம் அமைப்பு அந்த கர்மாவின் அடிப்படையில், அந்த ஒளி தத்துவ அடிப்படையில் நம்மளுடைய வாழ்க்கை சம்பவங்கள் எப்படி ஓப்பன் அப் ஆகுது அப்படிங்கிறத நாம மேஷராசிக்காரர்களுக்கு பிப்ரவரி மாதம் எப்படி இருக்கக்கூடிய தாக்கங்கள் இருக்குங்கிறது நம்ம பார்க்க போறோம். இப்ப பாருங்க, ஆண்டு கிரகமாகிய குரு 3ஆம் இடத்திலே நீடித்திருக்கிறார். சனி 12ஆம் இடத்திலிருந்து விரய சனியாக நீடித்திருக்கிறார் பிப்ரவரி மாதம் முழுவதும். 2025 மார்ச்சுக்கு மேல வந்த விரய சனி 7 நாட் சனி ஸ்டார்ட் ஆகி மேஷராசிக்கு விரய சனி, அதாவது சில செலவுகள், தூர பிராணங்கள், கைக்கு சேவ் பண்ண முடியாமல் ஒரு சுப முதலீடாவோ வீண் செலவுகளாவோ நம்மளுடைய தசாபுக்திகள் எப்படி போகுதோ அந்த அடிப்படையில நிறைய செலவுகள் ஆகிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக, நிறைய டிராவலிங் அது மாதிரி விஷயங்கள், செட்டில்டு ஒரு ஃபீலிங் கொடுக்காமல் நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் செய்யக்கூடிய அமைப்புகளாக சனி 12ஆம் இடத்திலிருந்து செய்து கொண்டிருக்கிறார். குரு 7ஆம் இடத்தை பார்ப்பது பார்ட்னர்ஸ், திருமணம் அது மாதிரி விஷயங்கள், நம்ம யாரை சந்திக்கிறோமோ நண்பர்கள், அன்றாட மீட் பண்ணக்கூடிய கிளையன்ட்ஸ், அவங்கள சந்திக்கக்கூடிய அமைப்புக்கு குரு நல்லா இருக்கார். ராகு பாத்தீங்கன்னா 11ஆம் இடத்திலும், கேது 5ஆம் இடத்திலும் நீடித்திருக்கிறார்கள். சோ இப்படி இருக்கக்கூடிய ஆண்டு கிரகத்தின் அமைப்பை பொறுத்து ஓரளவுக்கு பரவாயில்லை. என்னதான் விரயசனி 7 நாட் சனி மேஷராசிக்காரர்களுக்கு ஸ்டார்ட் ஆனாலும் ஓரளவுக்கு குருவின் சஞ்சாரம் நன்றாக இருப்பதனாலையும், ராகு 11ஆம் இடம் லாபஸ்தானத்தில் இருக்கிறனாலையும் ஒரு இடத்துல சில சிரமங்கள் இருந்தாலும் பல இடத்துல நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு.